Hi friends, welcome to Mati NPC. நான் உங்கள் வெங்கட். ஸோ எல்லாம் நோண்டிட்டு இருக்கீங்க, நல்லபடியாக படிச்சுட்டு இருக்கீங்களா? ஓகே, ஸோ 2026 குரூப் 4 எக்ஸாம் நமக்கு தெரியும் டிசம்பர் 20, 2026 இந்த வருஷம் கடைசியில் அப்படின்ட்டு. ஸோ இது நிறைய பேர் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, இன்னும் பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணாமே இருப்பாங்க. ஓகே, டைம் இருக்குது, நம்ம பின்னாடி படிச்சுக்கலாம், நோட்டிஃபிகேஷன் வரட்டும் அப்போ படிச்சுக்கலாம் அப்படின்ட்டு தள்ளி போட்டுட்டு இருக்கக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு வார்னிங் சைன் என்ன அப்படின்னா, இது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான், ஆனால் உங்களுக்கு வந்து எப்பயுமே வந்து ஒரு தெரிஞ்ச விஷயத்தையா இருந்தால் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வார்னிங் சைன் நம்ம வந்து ஒரு அலாரம் பெல் கொடுத்தோம்னா தான் ஓ ஆமாம் இல்லை அப்படின்ற அந்த ரியல் ஃபேக்ட் வந்து பல பேர்த்துக்கு இங்கே புரியும். ஓகேங்களா, அந்த ரியல் ஃபேக்டை தான் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது போக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய புது பேட்ச் பற்றின அப்டேட்டும் இந்த வீடியோவை பற்றிலாம் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், ஒரு ஷார்ட் வீடியோவாக தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ நமக்கு தெரியும் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த முறையிலும் சரி அதுக்கு முன்னாடியும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15 to 20 லட்சம் பேர் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4 எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ அதில் வந்து கிடைக்கக்கூடிய வேலை அப்படின்றது எத்தனை பேருக்கு கிடைக்குது? இப்போ வந்து டிஎன்பிஎஸ்சி சொன்ன அடிப்படையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு 6000 வேகன்சி, 15 லட்சம் பேர் அப்ளை பண்ணுறாங்கன்னா அதில் வந்து 6000 பேர்த்துக்கு தான் வேகன்சி. அதுவே 3000 சொச்சம் 3000 4000 தான் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம பல போராட்டம் பண்ணி அவங்க கேட்டு அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் பண்ணி இப்படி தான் வந்து இந்த 6000 அப்படின்றது ரீச் ஆகுது. அப்போ இந்த 15 லட்சம் பேர்த்தில் 6000 பேர்த்துக்கு வேலை அப்படின்றது எத்தனை பர்சன்டேஜ்? 0.4%. ஓகேங்களா, 1% கூட கிடையாது. இப்போ 0.4%. இது வந்து உங்களை பயமுறுத்துறதுக்காக நம்ம சொல்லலை. எந்த அளவுக்கு நீங்கள் அந்த படிக்கிற விஷயத்தில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், லெத்தாஜிக்காக இல்லாமல் தள்ளி போட்டுக்கிட்டே போகாமல் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுன்ற புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த டேட்டா. ஓகேங்களா, அப்போ இந்த 0.4%க்குள்ளே நம்ம வரணும் அப்படின்னா நம்ம எப்படி பிளான் பண்ணணும்? ஓகேங்களா, கடைசி 3 மாதத்துல நம்ம எடுத்து வச்சு படித்தா பாஸ் பண்ணிடலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. அந்த காலம்லாம் மலையேறி போயிடுச்சு. ஏன்? தமிழ் அந்த அளவுக்கு டஃப், ஜிஎஸ் அவுட் ஆஃப் புக் கொஸ்டின். அப்போ நம்ம என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது? தமிழுக்காகட்டும் ஜிஎஸ் ஆகட்டும் எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவுட் சோர்ஸ் அப்படின்ற விஷயத்துக்கு போக வேண்டியதாக இருக்குது. மேக்ஸே வந்து லாஸ்ட் டைம் பார்த்துருப்பீங்க. ஸோ ஷார்ட்கட்டை நம்பி போனவங்கலாம் எந்த அளவுக்கு வந்து பெருசாக வந்து என்ன சொல்கிறது ஒரு பேக் ஃபயர் ஆகிருக்கும் அப்படின்றத லாஸ்ட் டைம் பார்த்துருக்கலாம். ஏன்னா ஒரே டாபிக் கொஸ்டினில் 4 மாடலை வந்து மிக்ஸ் பண்ணி கேட்கும் போது அது கான்செப்ட் தெரிஞ்சால் மட்டும்தான் ஆன்சர் பண்ண முடியும். ஷார்ட்கட்டை நம்பி போகிறவங்களால கண்டிப்பாக ஆன்சர் பண்ண முடியாது. ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் போகலாமே அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த 2 கொஸ்டினில் தான் மார்க்கை விட்டுட்டு வேலை வாங்காமல் இன்றைக்கி நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு மார்க்குமே ரொம்ப முக்கியம். அந்த ஒவ்வொரு மார்க்குக்கும் இன்னும் இருக்க போகிற ஒவ்வொரு நாளும் நீங்கள் கண்டிப்பாக உழைக்கணும். ஓகேங்களா, அதற்கான பக்காவான ஸ்டடி பிளான் தான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஓகேங்களா, அந்த ஸ்டடி பிளானை தான் நாளைக்கு காலையில் 10 மணிக்கு உங்கள் கூட டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அந்த ஸ்டடி பிளான் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 டார்கெட்டாக பிடிச்சிருக்கும். ஓகேங்களா, 3 டார்கெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கெடியூல் வைஸ் இருக்கக்கூடிய சிலபஸ் போர்ஷனை ஸ்கெடியூல் வைஸ் பிரித்து உங்களுக்கு ஆகஸ்ட் வரைக்கும் ஒரு டார்கெட். ஸ்கெடியூல் வைஸ் நீங்கள் ஆகஸ்ட்டில் முடிச்சிருவீங்க. அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் வைஸ் ரிவிஷன். ஸோ ஸ்கெடியூல் வைஸ் முடிஞ்சோடனையும் யூனிட் வைஸ் ரிவிஷன், ஒவ்வொரு யூனிட்டுமே வந்து பக்காவாக தயாராகும். அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நவம்பர் எண்டில் உங்களுக்கு ஸ்கெடியூல் வைஸ் சிலபஸ் யூனிட் வைஸ் உங்களுக்கு ரிவிஷன் முடிஞ்சதுக்கப்புறம் லாஸ்ட் நவம்பர் எண்டிலிருந்து டிசம்பர் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மாடல் டெஸ்ட்டு. ஓகேங்களா, ஸோ உங்களை பக்காவாக தயார் பண்ணுற மாதிரி ஒரு பக்காவான ஒரு ஸ்டடி பிளான் ரெடி. நாளைக்கு காலையில் 10 மணிக்கு உங்களுக்கு வரும். அந்த ஸ்டடி பிளான் கொடுக்கும்போது உங்களுக்கு நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ டார்கெட் 1, 2, 3 அப்படின்ட்டு 3 டார்கெட்டாக கொடுத்துருக்கோம். அந்த 3 டார்கெட்டை நீங்கள் அச்சீவ் பண்ணும்போது எக்ஸாமுக்குள்ளே போகும்போது கான்ஃபிடென்ட்டாக போகலாம். எங்கேருந்து கொஸ்டின் கேட்டாலும் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்ட்டு சேலஞ்ச் பண்ணுற மைண்ட் செட்டுக்குள்ளே நம்ம எக்ஸாம் ஹாலுக்கு போக முடியும். அப்படியான ஒரு ஸ்டடி பிளான் தான் அது. ஓகேங்களா, ஏன்னா நீங்கள் படிக்க போகிற எதுக்காக வந்து ஆகஸ்ட் வரைக்கும் நம்ம ஸ்கெடியூல் போட்டிருக்கோம். அந்த வீக்லி ஸ்கெடியூலே வந்து எதற்காக வந்து ஆகஸ்ட் வரைக்கும் போயிருக்கோம் அப்படின்னா அந்த வீக்லி ஸ்கெடியூலுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவிஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ரிவிஷன் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க. ரிவிஷன் அப்படின்றது மொத்தமாக முடிச்சுட்டு பின்னாடி உட்காந்து ரிவிஷன் பண்ணுற விஷயம் கிடையாது. ரிவிஷன் அப்படின்றது அன்றாடம் செய்யக்கூடியது. அப்போ அதற்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் உங்களுக்கு அந்த ஸ்டடி பிளான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, அதை பற்றி நாளைக்கு நம்ம பார்ப்போம். இந்த டேட்டா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 0.4%க்குள்ளே நம்ம வரணும் அப்படின்னா அவ்வளவு 1000 பேர்த்துல 4 to 5 பேர்த்துக்கு தான் வேலை. ஓகேங்களா, 1000 பேர்த்துல 4 to 5 பேருக்கு தான் வந்து வேலை கிடைக்கும். இந்த 4 to 5 பேர்ல நீங்க ஒருத்தரா இருக்கணும் அப்படின்னா அது 3 மாசத்துல நடக்காது. ஓகேங்களா, இப்ப ஸ்டார்ட் பண்றதே லேட்டுன்னு தான் நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, ஆல்ரெடி வந்து அக்டோபர்ல இருந்து போன வருஷம் அக்டோபர்ல இருந்தே ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க.
டிசம்பர்லேருந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ இப்போ ஸ்டார்ட் பண்ணுறதே லேட்டு. இதையும் நம்ம மிஸ் பண்ணோன்னீங்களா, நாட்கள் ரொம்ப குயிக்காக போயிடும். அப்புறம் கடைசியாக எடுத்து வச்சோம் அப்படின்னா சிலபஸை முடிக்கிறது கஷ்டம். எல்லாரும் வந்து லாஸ்ட் 3 மாதத்துக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் எடுத்து படிக்கலாம் அப்படின்னு நினச்சி எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் முன்னாடி யார் வந்து சிலபஸை ஒரு டைம் கம்ப்ளீட்டாக படித்து முடிச்சுட்டு அவங்க பாடத்துக்கு எடுக்கும்போது யார் இங்கே ரிவிஷனுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அவங்களால தான் ஜெயிக்க முடியும். அதில் மாற்றமே கிடையாது. ஓகேவா? ஸோ அதனால் அந்த மைண்ட் செட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. கம்பல்சரி நம்ம ஆகஸ்ட்டில் ஸ்கெடியூல் வைஸ் டெஸ்ட் முடிக்கணும். அதுக்கப்புறம் ஃபுல் ரிவிஷன் 6+4 ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? அது என்ன 6+4? 6 மாதத்தில் சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுறோம், 4 மாதம் ஃபுல் ரிவிஷன். அதுவும் கொஸ்டின் ஒன்று தரமான கொஸ்டின் தான் நீங்கள் எழுத போகிறீங்க. இதற்கான ஸ்பெஷல் நோட்ஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிவிடுவோம். அது என்னன்றதெல்லாம் நம்ம உங்களுக்கு நோட்ஸாகவே பிடிஎஃபே எடுத்து காட்டுறோம். ஓகேங்களா? அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வரும். மைண்டை செட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? தரமாக படிக்க போகிறோம். ஒரு பக்காவான ஸ்கெடியூலை ஃபாலோ பண்ண போகிறோம். அந்த ஸ்கெடியூல் வைஸ் நம்ம ஒவ்வொன்றா பிரித்து படிக்க போகிறோம். ஒவ்வொரு டெஸ்ட்டும் தரமான கேள்விகளை நம்ம அட்டன் பண்ண போகிறோம். அந்த கேள்விகள்லேருந்து நமக்கு கான்ஃபிடன்ஸ் அப்படின்றது பில்டப் ஆகும். அந்த கான்ஃபிடன்ஸாகவே படித்து இந்த 10 மாதமும் படித்து எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போகிறோம். எக்ஸாம் ஹால்லேருந்து வெளியேறும்போது நம்ம வேலை வாங்குகிறோம், அந்த கட் ஆஃப் அப்படின்றத நம்ம அடித்து உடைச்சிட்டு வேலை வாங்க போகிறோன்ற அந்த மைண்ட் செட்டோட தான் நீங்கள் படிக்கவே ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த 4 to 5 பேர்த்துக்குள்ள 1000ல் ஒருவனா நீங்க இருக்கணும். ஓகேவா? இந்த 4 to 5 பேர்த்துக்கு தான் வேலை அப்படின்னா அந்த 1000ல் ஒருத்தனா நீங்க இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வேலை. இந்த லட்சத்துல ஒருத்தரா இருக்கும்னு நினைச்சீங்க அப்படின்னா வாய்ப்பே இல்லை. ஓகேங்களா? நீங்க முடிவு பண்ணுங்க. 15 லட்சம் பேர்த்துல ஒருத்தரா இருந்து இந்த டைம் அந்த வேலையை விடுறதா, இல்லை இந்த 1000ல் ஒருத்தனா இருந்து வேலையை வாங்குறதான்றது முடிவு பண்ணிக்கிங்க. முடிவு பண்ணிட்டு வேலை வாங்கணும்னு முடிவு பண்ணீங்க அப்படின்னா நாளைக்கு காலையில் 10 மணிக்கு ரெடியா இருங்க. ஸ்டடி பிளான் வீடியோ வரும், பாருங்க. நல்லபடியாக படிங்க, நம்பிக்கையோடு இருங்க. ஆல் தி பெஸ்ட்.